பிகமிங் சூப்பர் நேச்சுரல் பை ஜோ டிஸ்பென்சா. ஸோ இந்த புக்கில் இருந்து சில முக்கியமான டேக்அவேஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஒரு இடத்துல வந்து எழுதுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலி நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், படிக்கிறதோட விடாத எழுதி பார்த்தா உனக்கு நல்ல மனசில் பதியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விச் இஸ் வெரி ட்ரூ. ஸோ நம்ம இப்போ திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வைங்களேன். திங்க் பண்ணும்போது அது மைண்ட் அளவில் மட்டும்தான் இருக்குது. அது நாளைக்கு ஞாபகம் இருக்கலாம், நாளானிக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு 4 நாள் கழிச்சு அது மறந்து போயிடலாம். அது வாலட்டைல் ஆகிடும், அந்த மெமரி வந்து வாலட்டைல் ஆகிடும். இதே நம்ம வந்து கைப்பட நம்ம எழுதுகிறோம், நோட் புக்கில் எழுதுகிறோம், ஒரு பேப்பரில் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது அங்கே கொஞ்சம் நிறைய சென்சஸ் நமக்கு ஒர்க் ஆகுது. உதாரணத்துக்கு கண்ணு தான் வந்து நம்மளோட பிரெயினுக்கு அதிகப்படியான சிக்னல்ஸ் கொண்டு போகுது. ஸோ அப்போ அதை கண்ணு பார்த்து நம்ம இதை தான் எழுதுகிறோம் அப்படின்னு அதை பார்த்து எழுதும்போது அந்த விஷயம் வந்து பிரெயினில் ஈஸியாக சாலிடிஃபை ஆகும், அதாவது ஸ்ட்ராங்காக உட்காருங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். இன்னும் கூட ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ ஒரு நிலம் கரையை பண்ணுறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கைமாத்தல் பண்ணுறோம், வார்த்தையிலேயே சொல்லிக்கலாமா, நான் இந்த பிஸ்னஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், இதுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு நம்ம வாயிலேயே வந்து ஒரு டீலை ஃபைனலைஸ் பண்ண முடியுமா? அதுக்கு சாலிடாக ஒரு சாட்சி வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், அது டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், நடக்கணும், பண்ணணும் அப்படின்னாலும் அதை கைப்பட ஒரு பேப்பரில் ஒரு நோட் புக்கில் எழுதுறது, இட் இஸ் கோயிங் டு சாலிடிஃபை தட் இன் அவர் மைண்ட்.